ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி vlog. இது வந்து சண்டேக்குள்ள வீடியோ தான். ஆனால் உங்களுக்கு வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சண்டே மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா வீட்லேயும் சண்டேனாலே மீன், நண்டு, சிக்கன், மட்டன் இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹெவியாக இருக்கும். இந்த வாரம் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் வந்து ஒரே இலதலை தான் அன்னைக்கு. காலையில் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெள்ளனாவே ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் மட்டும்தான். அதனால் ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சதை வந்து அப்படியே வச்சுருந்தேன், யூஸ் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆம்லேட் மாதிரி போட்டு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்தாலே போதும், அவள் எதுனாலும் சாப்பிட்டுப்பா. அதனால் அவளுக்கு வந்து கெச்சப் வச்சு கொடுத்துட்டேன். சாண்ட்விச்சோட கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. நான் வந்து ஒரு காஃபி குடித்து என்னோடய இன்கம்ப்ளீட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று வந்து மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம். ஆனால் காய்கறி எதையுமே எடுத்து வைக்கல, எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதை கண்டிப்பாக எடுத்து வைக்கலைன்னா அதில் இருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கையோடு அதை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து காய்கறி எப்பயுமே கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு கீழே வந்து ஒரு காய்கறி கடை இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு டெய்லியுமே கீரை வந்து விற்றுட்டு வருவாங்க. நம்ம வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கனக்குள்ளேயே வாங்கிக்கலாம். சந்தையில் கீரைலாம் வாங்கி கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியாது. வாங்கினாலும் அது கண்டிப்பாக அழுகி வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கண்டிப்பாக சந்தையில் வாங்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து அது சரி வராது. இந்த தடவை கொத்தமல்லி விலை வந்து கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். போன தடவைலாம் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த தடவை வேணால் 20 ரூபா தான், வாங்கிக்கோங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெல்லிக்காய் வந்து நான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் வந்து கருவேப்பிலை இல்லை, என் நேரத்துக்கு கீழே கடையும் இல்லை. அதனால் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தது நெல்லிக்காய். சரி, அதை வச்சோன்னா நேராக கண்டிப்பாக குப்பைக்கு போயிடும், அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி இதை மட்டும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதை வச்சு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி க்யூப் ஃபார்மில் வச்சுக்கிட்டேன். வேணும்னா அது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி எலுமிச்சம்பழமும் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணி குடித்தா போதும். நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா மீஷோலேருந்து நான் ப்ரஷ் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். 6 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் எல்லாமே வந்து அந்த ஹோல் இருந்தது. இந்த ஒன்றில் மட்டும்தான் ஹோல் இல்லை. சரி, ஓகே, இதை வந்து பிளான்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டை வச்சு ஃப்ரிட்ஜு டோர்லேயும், இன்னொன்று வந்து நேற்று ஒரு வெல்கம் போர்டு செஞ்சோம்ல, அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சண்டே, அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு எப்படின்னா தேங்காய் திருவி வைக்கிறது, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இது பண்ணுறது, அந்த மாதிரியே இன்றைக்கி என்னோடய vlog வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம்.